வணக்கம். பியாண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற தலைப்புல ஓஷோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு உருகுவேயில் வழங்கிய சொற்பொழிவுகள்ல இது எபிசோட் 6. இது ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதி. ஆமா, அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவேயின் புண்டாடெல் எஸ்டேட் நகரில் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய இந்த உரைகள் உளவியலின் வரம்புகளை ஆராய்ந்து தியானத்தின் பாதையை நோக்கி வழிகாட்டுகின்றன. வாங்க அமைதிக்குள் நுழைவோம். கண்டிப்பா. நம்மளோட இந்த ஆழ்ந்த தேடலை இன்னைக்கு நம்ம பேச போற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஆழமானவை. ஒரு தனி மனிதனை பார்த்து அதிகார வர்க்கம் ஏன் அவ்வளோ பயப்படுது? ஆமா, அந்த பயம். சாக்ரட்டிஸோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அரசியல் என்ன? உணர்ச்சிகளை நாம எப்படி ஒரு முகமூடி மாதிரி மாத்திக்கிறோம்? அவ மகாவீரரோட அந்த வித்தியாசமான அகப்போர். கரெக்ட். இப்படி பல விஷயங்களை ஓஷோ இந்த உரையில் அலசியிருக்கார். சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த உரையோட ஆரம்பத்திலேயே ஓஷோ ரொம்ப அழுத்தமான ஒரு கருத்தை பதிவு பண்றார். அதாவது மனித பரிணாமம் பத்தியா? ஆமாங்க. கடந்த 25 நூற்றாண்டுகளா மனிதன் எந்தவிதமான பரிணாம வளர்ச்சியுமே அடையலன்னு சொல்றாரு. இது ஏதோ சும்மா தத்துவத்துக்காக அவர் சொல்லல, கிரீஸ் நாட்டுல அவருக்கு நடந்த ஒரு மோசமான தனிப்பட்ட அனுபவத்தை வச்சுதான் இது சொல்றாரு. உண்மைதான். மனித குலம் தொழில்நுட்பத்துல வளர்ந்திருக்கலாம். ஆனா அதிகார வர்க்கத்தோட மனநிலை 2500 வருஷங்களுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் காலத்துல எப்படி இருந்ததோ அதே இருள தான் இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கறத ஓஷோ ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாரு. அவர் கிரீஸ் நாட்டுல இருக்கிற கிரீட் அப்படிங்கிற தீவுல தங்கி இருந்தப்போ நடந்த சம்பவம் அது. ஓஷோ எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு சாதாரண தத்துவவாதி. ஆனா அவரை நாட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக ஏதென்ஸ் விமான நிலையத்துல சுமார் 40 உயர் காவல்துறை அதிகாரிகளை அரசாங்கம் குவிக்குது. அதை விட கொடுமை என்னன்னா, அவர் தங்கியிருந்த வீட்டை சுத்தி கற்களை வீசி ஏதோ வெடிகுண்டு வீசுற மாதிரியான ஒரு வன்முறை சூழலை அவங்களே உருவாக்குறாங்க. இதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப வியப்பாவும் அதே சமயம் அபத்தமாவும் இருக்கு. ஒரு சாதாரண மனிதரை பார்த்து ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஏன் இவ்ளோ நடுங்கணும்? அந்த பயம்தான் அதிகாரத்தோட உண்மையான முகம். அங்க நடந்த இன்னொரு கூத்த பாத்தீங்களா? ஓஷோக்கு 4 வாரங்கள் அங்க தங்குறதுக்கான விசாவை வழங்கினது அந்த நாட்டோட காவல்துறை தலைமை அதிகாரி, சீஃப் ஆஃப் போலீஸ். கரெக்ட். ஆனா வெறும் 15 நாட்கள்ல அந்த விசாவை ரத்து செஞ்சது யாருன்னா அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு துணை அதிகாரி. இதுல அதிகார அமைப்புக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்பம் இருக்குன்னு புரியுது. கண்டிப்பா. அவங்க எந்த அளவுக்கு உள்ளூர ஒரு தத்துவவாதியை பார்த்து பயந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. சாக்ரட்டிஸ் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ, அதாவது இளைஞர்களோட மனசை கெடுக்கிறார், சமூக அமைப்பை குலைக்கிறார் அப்படின்னு, அதே குற்றச்சாட்டை தான் 2500 வருஷங்கள் கழிச்சு ஓஷோவாலையும் வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல ஓஷோ வரலாற்றையே திருப்பி போடுற ஒரு விஷயத்த சொல்றார். சாக்ரட்டிஸ்க்கு ஏதென்ஸ் மக்கள் விஷம் கொடுத்து கொன்னாங்கன்னு தான் நம்ம வரலாறு புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். ஆமா, அப்படித்தான் படிச்சிருக்கோம். ஆனா ஓஷோ அதை மறுக்கிறார். சாக்ரட்டிஸ் மக்கள் மத்தியில ரொம்ப அன்பானவர். தினமும் அவரு காய்கறி வாங்க போற வழியில சாதாரண மக்கள் கிட்ட நின்னுகிட்டு வாழ்க்கைனா என்ன, தத்துவம்னா என்னன்னு பேசி அவங்கள சிந்திக்க தூண்டியிருக்கார். அப்படிப்பட்ட ஒருவரை மக்கள் ஏன் கொல்ல போறாங்க? சாக்ரட்டிஸ் மக்களை புத்திசாலிகளாகவும் சுதந்திரமா சிந்திக்கக்கூடியவங்களாகவும் மாத்திட்டு இருந்தார். மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அரசாங்கத்தால அவங்கள அடிமைகளா வச்சிருக்க முடியாது இல்லையா? உண்மைதான். அதனால சாக்ரட்டிஸ கொன்றது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் அதிகார வர்க்கமே தவிர சாதாரண மக்கள் கிடையாது. வரலாறு எப்பவுமே அதிகாரத்துல இருக்கிறவங்களால தான் எழுதப்படுது. அரசாங்கம் செய்யற தப்புகளுக்கு எப்பவுமே அப்பாவி மக்கள் தான் பலிகடா ஆக்கப்படுறாங்க அப்படிங்கறத ஓஷோ அப்பட்டமா உடைக்கிறார். இதுக்கு அவர் ஒரு நேரடி சாட்சியையும் இந்த உரையில சொல்றார். அந்த கிரீட் தீவு சம்பவம் தானே? ஆமா. கிரீட் தீவுல ஓஷோவுக்கு காவல்துறை இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தப்போ அந்த ஊர் மக்கள் யாருமே அரசாங்கத்துக்கு ஆதரவா இல்ல. செயின்ட் நிக்கலஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து சுமார் 3000 மக்கள். 3000 பேர்? ஆமா. நள்ளிரவுல எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாதப்போ பல மைல்கள் நடந்தே ஏதென்ஸ் விமான நிலையத்துக்கு வராங்க. யோசிச்சு பாருங்க, 3000 பேர் இருட்டுல நடந்தே வராங்க. இதுக்கு அரசாங்கம் செய்யற இந்த அநியாயத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல, நாங்க ஓஷோ பக்கம் நிக்கிறோம்னு காட்டுறதுக்கு. மக்களோட உண்மையான மனநிலை இதுதான். மிகச்சரியான உதாரணம். அதிகாரம் தன்னிடம் இருக்கிற பயத்தை மறைக்க எப்பவுமே தனக்கு கீழே இருக்கிறவங்கள நசுக்கதான் பார்க்கும். ஓஷோவுக்கு நடந்த இந்த அநியாயத்தை தட்டி கேட்க போன அம்ரிதோ அப்படிங்கிற சன்னியாசியோட கதையும் இததான் சொல்லுது. அம்ரிதோ அந்த முன்னாள் மிஸ் கிரீஸ்? ஆமா, அம்ரிதோ சாதாரண ஆள் கிடையாது. அவங்க ஒரு முன்னாள் கிரீஸ் அழகி. அந்த நாட்டோட ஜனாதிபதி, பிரதமர்னு உயர்மட்ட தலைவர்களோட நேரடி தொடர்பில் இருந்தவங்க.
அவங்க தான் ஓஷோவை கிரீஸ் நாட்டுக்கு அழைச்சது. ம். ஆனா ஓஷோவை காவல்துறை வன்முறையா நடத்தினப்போ நியாயம் கேட்க ஜனாதிபதி மாளிகைக்கு போன அம்ரிதோவை 6 மணி நேரம் காக்க வச்சுட்டு சந்திக்காமலே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பதில் இல்ல. அது மட்டும் இல்ல, ஓஷோ நாட்டை விட்டு போன பிறகு அந்த அரசாங்கம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? அம்ரிதோ நடத்திட்டு இருந்த ஒரு சின்ன ஜூஸ் கடைக்குள்ள காவல்துறை நுழைஞ்சு சோதனை பண்றோன்னு தொந்தரவு கொடுத்திருக்காங்க. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. ரைட்டு. ஓஷோ கூட பல நாட்கள் அவங்க தீவுல இருந்ததால கடை கொஞ்சம் சுத்தமில்லாம இருந்திருக்கலாம். அத சுகாதாரத்துறை கேட்கறது நியாயம். ஆனா ஒரு நாட்டோட காவல்துறை போய் ஒரு ஜூஸ் கடையில சுத்தம் பத்தி ஏன் கேள்வி கேட்கணும்? விவாகரத்தான ஒரு குழந்தையையும் வயசான அம்மாவையும் காப்பாத்த வேண்டிய நிலையில இருந்த ஒரு தனி பெண்ண பழிவாங்கி தங்களோட அதிகாரத்தை காட்டியிருக்காங்க. இதுதான் அதிகார வர்க்கத்தோட கோழைத்தனம். சரி, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த பயம், கோபம் இதெல்லாம் பத்தி பேசும்போது ஓஷோ இன்னொரு கோணத்தை உள்ள கொண்டு வராரு. மனித உணர்ச்சிகளுக்கும் நமது உண்மையான சுயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றார். ஆமா, அந்த குர்ஜீஃப் அப்படிங்கிற சூஃபி ஞானியோட நடிப்பு பயிற்சி. அத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. உணர்ச்சிகளை நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத குர்ஜீஃப் ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. குர்ஜீஃப் தன்னோட சீடர்களுக்கு ஒரு வித்தியாசமான பயிற்சி கொடுப்பாரு. என்ன பயிற்சி அது? அதாவது, நீங்க உள்ளுக்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கும்போதே வெளியில யாருக்கோ உங்க மேல பயங்கரமான கோபம் வர்ற அளவுக்கு தத்ரூபமா நடிக்கணும். அதே போல உள்ளுக்குள்ள ரொம்ப சோகமா இருக்கும்போது வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். இது கேட்பதற்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதோட உளவியல் அர்த்தம் என்னன்னா, ஒருவரால இப்படி உணர்ச்சிகளை மாத்தி மாத்தி நடிக்க முடியுதுன்னா, இந்த கோபம், சோகம், சந்தோஷம் எல்லாமே நாம தேவைக்கேற்ப போட்டுக்கிற வெறும் முகமூடிகள் மட்டும்தான். வாவ். மனிதனோட உண்மையான சுயம் அப்படிங்கிறது இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான அமைதி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல பாஸ் திட்டும்போதோ இல்ல பிடிக்காத நபர்களை பார்க்கும்போதோ நாம எவ்வளவு தடவை உள்ளுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்ச முகத்தோட நடிச்சிருக்கோம் இல்லையா? குர்ஜீவ் சொல்றதும் இததான். அதேதான். இந்த இடத்துல ஏதென்ஸ் விமான நிலையத்துல ஓஷோ செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த காவல்துறை துணை அதிகாரி ஓஷோ கிட்ட ரொம்ப திமிரா நெருங்கி வந்தப்போ ஓஷோ திடீர்னு ஷட் அப் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டு கத்தினார். ஆமா. அது அங்க இருந்த பத்திரிகைகள்லாம் ஓஷோக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சுன்னு எழுதுனாங்க. ஆனா ஓஷோ சொல்றாரு, நான் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த அதிகாரிகளுக்கு அமைதியா சொன்னா புரியாது, அவங்களுக்கு புரியும் மொழி அந்த மிரட்டல் மட்டும்தான் அப்படிங்கறதால நான் கோபமா இருக்கிற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு. அது ஒரு அற்புதமான தற்காப்பு கலை. குர்ஜீஃப் இதுல எவ்ளோ பெரிய மாஸ்டரா இருந்தார்னா, 2 பேருக்கு நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தரை பார்த்து ரொம்ப அமைதியான கருணையான முகத்தை காட்டுவாராம். ஆமா. அதே நேரத்துல இன்னொருத்தரை பார்த்து ஒரு கொலகார மாதிரி கொடூரமான முகத்தை காட்டுவாராம். இத உணர்த்துற மாதிரி ஓஷோக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு புத்தர் சிலை வந்ததை குறிப்பிடுறார். அந்த தீபம் வாழ் இருக்கிற சிலை தானே? ஆமா, அந்த சிலையோட ஒரு கையில சின்ன தீபமும் மறு கையில ஒரு வாளும் இருக்கும். அந்த தீபத்தோட வெளிச்சம் படுற முகத்தோட ஒரு பாதி ரொம்ப அமைதியா தியான நிலையில இருக்கும். ஆனா அந்த வாளோட நிழல் படுற முகத்தோட மறுபாதியோ ஒரு மாபெரும் புரட்சியாளன போல, போர் வீரனை போல ரொம்ப மூர்க்கமா இருக்கும். மனிதன் ஒரே நேரத்துல உள்ளுக்குள்ள அந்த தீபத்தோட அமைதியோடும் வெளியில அந்த வாளோட கூர்மையோட இருக்க முடியும் அப்படிங்கறதா இதோட அர்த்தம். அந்த வாழும் தீபமும் கலந்த புத்தர் சிலை எவ்வளோ பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையா சொல்லுது. இதே முரண்பாட்டை தான் ஓஷோ ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பிலையும் பார்க்கறாருன்னு தோணுது. கண்டிப்பா. சமூக அமைப்புகளை பத்தி பேசும்போது ஓஷோவோட பார்வைகள் ரொம்பவே தீவிரமானவை. ஆமா, குடும்ப அமைப்பு தான் போர்களுக்கும் நோயுற்ற சமூகத்திற்கும் அடிப்படை காரணம்னு அவர் ஒரு சமூக விமர்சனத்தை முன்வைக்கிறார். நாம இதை எந்த சார்பும் இல்லாம அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு மட்டும் பார்த்தோம்னா ஒரு விஷயம் புரியுது. அதாவது குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு தான் மனிதர்களை பிரிக்கிறது. கரெக்ட். எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு பிரிக்க ஆரம்பிக்குது. அந்த பிரிவினை தான் அப்படியே வளர்ந்து ஜாதி, மதம், தேசம்னு மாறி கடைசியில போர்கள்ல போய் முடியுதுன்னு ஓஷோ நம்புறார். சரியா சொன்னீங்க. மனிதன் கடந்த 10,000 வருஷங்களா ஒரே மாதிரியான குடும்பம், சமூகம்ங்கிற கட்டமைப்புகளை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இன்னும் ஒரு அன்பான, அமைதியான உலகத்தை அவனால உருவாக்க முடியலையே. ஏன்? ஏன்னா இந்த பழைய கட்டமைப்புகளோட வேர்களே அழுகி போயிருக்கு அப்படிங்கிறது ஓஷோவோட வாதம். ஒரு புதிய மனிதனை உருவாக்கணும்னா மனித குலத்தை பிரிச்சு வைக்கிற இந்த சமூக, தேச எல்லைகள் எல்லாம் உடையணும்னு அவர் நினைச்சார். இத அவர் வெறும் தியரியா சொல்லல. இல்லவே இல்ல.
ஐரோப்பிய நாடுகள்ல அவர் சுற்றுப்பயணம் போனப்போ அவருக்கு கிடைச்ச கசப்பான அனுபவங்கள் இத உறுதிப்படுத்துச்சு. ஜனநாயகம், கருத்து சுதந்திரம்னு ஊருக்கு உபதேசம் பண்ற அந்த நாடுகள் எந்த ஆயுதமும் இல்லாத ஓஷோவை எப்படி நடத்துனாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துரும். உண்மைதான். அந்த ஐரோப்பிய நாடுகளோட இரட்டை வேடத்தை படிக்கும்போது கோபத்தை விட ரொம்ப நகைச்சுவையாத்தான் இருக்கு. ஓஷோ எந்த நாட்டிலையும் போய் நிரந்தரமா குடியுரிமை கேட்கல. வெறும் ஓரிரு நாட்கள் தங்கி ஓய்வெடுக்கத்தான் விசா கேட்டார். ஆனா ஜெனீவா விமான நிலையத்துல அவரை விமானத்தை விட்டு இறங்கவே அந்த அரசாங்கம் அனுமதிக்கல. ஸ்வீடன்ல நடந்த கூத்து இதை விட மோசம். என்ன ஆச்சு அங்க? நள்ளிரவுல அவர் அங்க இறங்குனப்போ முதல்ல 7 நாட்களுக்கு விசா கொடுக்கறாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ உடனே அதை ரத்து பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 21 நாட்களுக்கு விசா தர்றாங்க. குழப்பமான நிர்வாகம். அது மட்டும் இல்ல, உடனே மறுபடியும் அதையும் ரத்து பண்ணிட்டு அந்த நாட்டு காவல்துறையே ஓஷோ கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நீங்க எந்த பதிவும் இல்லாம சட்டவிரோதமா இதே ஹோட்டல்ல ரகசியமா தங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது சட்டத்தை காப்பாத்த வேண்டிய போலீஸே ஒருத்தரை லீகலா தங்க வைக்க பயந்துகிட்டு இல்லீகலா தங்கிட்டு போக சொல்றது எவ்ளோ பெரிய நகைச்சுவை! அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உள்ளீடற்றதா இருக்கு அப்படிங்கறத காட்டுற சம்பவம் இது. இங்கிலாந்துல நடந்ததும் கிட்டத்தட்ட இதேதான். லண்டன் விமான நிலையத்துல முதல் வகுப்பு ஓய்வறையில ஒரு இரவு தங்குறதுக்காக ஓஷோவும் அவரோட ஆட்களும் முறையா முதல் வகுப்பு டிக்கெட்டுகளை பணம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஆனா லண்டன் அதிகாரிகள் உங்களை அந்த ஓய்வறையில அனுமதிக்க முடியாது, மீறி உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு இரவு உங்களை சிறையில அரைப்போன்னு மிரட்டியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு அராஜகமான செயல். அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல ஓஷோ வந்த விவகாரம் பத்தி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியப்போ அவர்கள் வந்தார்கள், நாங்க உடனே திருப்பி அனுப்பிட்டோன்னு அரசாங்கமே அப்பட்டமா போய் சொல்லியிருக்கு. கடைசியில அவர் நேபாளத்துக்கு போனப்போ கூட இந்திய அரசாங்கம் கொடுத்த கடுமையான அரசியல் அழுத்தம் காரணமா நேபாள அரசும் அவரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. உலகமே அவரை பார்த்து ஏன் இப்படி பயப்படணும்? அந்த அளவுக்கு அவரோட தத்துவம் அதிகார வர்க்கத்தின் ஆணிவேர அசைக்கக்கூடியது. ஓகே, அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஓஷோ தன்னோட தத்துவங்கள்ல எப்பவுமே லெட் கோ, அதாவது பிரபஞ்சத்திடம் தன்னை முழுமையாக ஒப்படைப்பது, நதியோடு மிதந்து செல்வது பத்தி தான் அதிகமா பேசுவார். ஆனா மகாவீரரோட வழி வேற. ஆமா, இந்த உரையில மகாவீரரோட தியானம் பத்தியும் அவர் உணவுக்காக வச்ச நிபந்தனைகளை பத்தியும் ஒரு முரண்பாடான விஷயத்த பேசுறாரு. மகாவீரர் ஏன் தியானத்துக்கு பிறகு உணவுக்காக நிபந்தனைகளை விதிக்கணும்? இது ஓஷோ சொல்ற சரணடைதல் தத்துவத்துக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மகாவீரரோட அந்த தன்மைய ஓஷோ ஒரு முரண்பாடா பார்க்கல, அது மகாவீரரோட தனித்துவம்னு சொல்றாரு. எப்படி? மகாவீரர் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே பெரிய போர் வீரன் என்பதுதான். அவர் அடிப்படையில ஒரு போராளி. ஓஷோவோட வழி நதியில அப்படியே மிதந்து போறதுன்னா, மகாவீரரோட வழி நதியை எதிர்த்து முழு பலத்தோட நீந்துறது. ஓஹோ. மகாவீரர் உணவுக்காக நிபந்தனை வச்சது பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காக கிடையாது, மாறாக பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு போர்வீரனா சவால் விடுறதுக்காக. அதாவது ஒரு சவாலா? ஆமா, இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்குன்னா நீ ஏன் எனக்கான உணவை கொண்டு வா அப்படின்னு தன்னோட வாழ்வின் மொத்த பொறுப்பையும் பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு போராட்டமா முன்வைக்கிறார். அவர் சரணடையல, ஆனா தன்னோட அதீத போராட்டத்தின் மூலமா பிரபஞ்சத்தோட தன்னை முழுமையா இணைச்சுக்கிட்டார். வாவ், இது ரொம்பவே ஆழமான ஒரு அப்ரோச். தன்னோட போராட்டத்தின் மூலமாவே சரணடைகிறது. ஆனா இந்த இடத்துல ஓஷோ சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே சிரிப்பா வரவழைக்குது. என்ன விஷயம் அது? மகாவீரர் நிர்வாணமா எந்த பொருளோடும் ஒட்டாம ஒரு மரத்தடியில அவ்வளவு வைராகியமா வாழ்ந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க பேருக்கு சாமியாரா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள பற்பசைகளையும் கோகோ கோலா, ஃபேண்டா மாதிரியான குளிர்பானங்களையும் ரகசியமா ஒளிச்சு வச்சு குடிக்கிறத ஓஷோ நேர்லயே பார்த்திருக்காராம். ஆமா, இது ரொம்பவே முரண்பாடான ஒரு விஷயம். அதே போல மகாவீரர் வச்ச அந்த மிக கடினமான உணவு நிபந்தனைகளை இவங்க தங்களுக்கேத்த மாதிரி ரொம்ப ஈஸியா மாத்திக்கிட்டாங்க. எப்படி? ஊருக்கு வெளியே நல்லா பாதுகாப்பா ஒரு கூடாரத்தை அமைச்சிட்டு அதுக்கு வெளியில 2 வாழைப்பழங்களை தொங்க விட்டுட்டு இதுதான் எங்க நிபந்தனைன்னு தங்களுக்கு தாங்களே சமரசம் செஞ்சுக்கிறாங்க. இது மகாவீரோட வழியே கிடையாதுன்னு ஓஷோ ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறார். கண்டிப்பா. மகாவீரரோட அந்த உண்மையான ஆழம் என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர் 12 வருஷங்கள் மௌனமா இருந்த அந்த காலகட்டம் தான். அந்த மாடு மேய்ப்பவன் கதை தானே? அதேதான். மகாவீரர் உட்கார்ந்து தியானம் பண்ண மாட்டார், ஒரு போர் வீரனை போல நின்னுகிட்டே தான் தியானம் செய்வார். ஒரு நாள் அவர் நதிக்கரையில அப்படி நின்னபடி தியானத்துல இருந்தப்போ ஒரு மாடு மேய்ப்பவன் அவசரமா வர்றான். என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஊர்ல பாத்துட்டு வர்றேன்
அது வரைக்கும் என் மாடுகளை கொஞ்சம் பாத்துக்கோன்னு மகாவீரர் கிட்ட சொல்லிட்டு போறான். மகாவீரர் மௌனமா நின்னத அவன் சரின்னு சம்மதிச்சதா எடுத்துக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு? சில மணி நேரங்கள் கழிச்சு அவன் திரும்பி வந்து பார்த்தப்போ மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக காட்டுக்குள்ள போயிடுச்சு. ஆனா மகாவீரர் கண் இமைக்காம அதே இடத்துல நின்னுபடி தியானத்துல இருக்காரு. அத பார்த்ததும் அந்த மாடு மேய்ப்பவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. ரொம்ப கோபம். நான் மாடுகளை பார்த்துக்க சொன்னா நீ என்ன முட்டாள் மாதிரி எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறேன்னு கத்திக்கிட்டே 2 பெரிய மரக்கட்டைகளை எடுத்து மகாவீரரோட 2 காதுகளுக்குள்ள வச்சு பாறங்களால பலமா அடிக்கிறான். நினைச்சு பார்க்கவே பதறுது. அந்த மரக்கட்டைகள் அவர் காதுகளை பொத்துக்கிட்டு உள்ள போகுது. அவர் வாழ்நாள் முழுசுக்கும் செவிடாகி போறார். நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய வலி, ரத்தம் கொட்டுது. ஆனாலும் அவர் கண் இமைக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. இது எந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான மன உறுதி! அவர் ஏன் இதை சகிச்சுக்கணும்? ஏன்னா அவரோட போர் அந்த மாடு மேய்ப்போன் கூட கிடையாது. அவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில நடக்கிற அகப்போர் அது. அந்த மாடு மேய்ப்பவன அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்த கதையோட புராண முடிவுல என்ன சொல்றாங்கன்னா, தேவர்களோட தலைவனான இந்திரன் இத பார்த்து துடிதுடித்து போய் பூமிக்கு வந்து மகாவீரர் கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பா 2 தேவர்களை நான் நியமிக்கிறேன்னு கெஞ்சுறான். ஆனா மகாவீரர் அதை ஏத்துக்கல இல்லையா? இல்ல, மகாவீரர் தன்னோட மனதின் மூலமாவே இந்திரன் கிட்ட என்ன விட்டுடு, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்ல, நான் யாருக்கும் கடன்பட விரும்பல, என் போற நானே சந்திக்கிறேன்னு ஆணித்தரமா மறுத்துடுறார். எவ்வளவு கம்பீரமான மறுப்பது! சரி, அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? மகாவீரரோட போராட்டம் மற்றும் ஓஷோ சொல்ற சரணடைதல், இது 2ம் வெவ்வேறு திசைகள் போல தெரிஞ்சாலும் இலக்கு ஒண்ணுதானா? கண்டிப்பா. ஓஷோ இத மிக அழகா சுருக்கி சொல்றார். நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்ல. ஓகே. ஓஷோவோட பாதையை பின்பற்றி பிரபஞ்ச நதியில உங்களை அப்படியே சரணடைய செஞ்சாலும் சரி, அல்லது மகாவீரரை போல பிரபஞ்சத்தோட முழு மூர்க்கமா போராடினாலும் சரி, அதுல நீங்க முழுமையா ஈடுபடுறீங்களா அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. அந்த முழுமைத்தன்மை தான் முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. மகாவீரரோட தனித்துவம் போர், ஓஷோவோட தனித்துவம் சரணடைதல். அந்தந்த மனிதர்களோட தனித்துவத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தவங்க மேல நமக்கு இருக்கிற இரக்கம் தானாகவே அதிகரிக்கும். இதுதான் இந்த ஒட்டுமொத்த உரையோட ஆகச்சிறந்த சாராம்சம். ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. ஓஷோவுக்கு நடந்த கொடுமையான அனுபவங்கள்ல தொடங்கி அரசாங்க அமைப்புகளோட கோழைத்தனம், சாக்ரட்டிஸ் மரணத்துக்கு பின்னாடி இருந்த அரசியல், குர்ஜிஃபின் உணர்ச்சி பயிற்சி, ஐரோப்பிய நாடுகளோட போலி முகம், மகாவீரரோட அதீத மன உறுதி வரைக்கும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா விவாதிச்சிட்டோம். ஆமா, மிக ஆழமான ஒரு அலசல் இது. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான நேரம் இது. உங்களுடைய பாதை என்ன? எல்லாத்தையும் முழுமையா எதிர்கொண்டு ஒரு போர் வீரனா போராடுற மகாவீரனின் பாதையா? அல்லது எந்த எதிர்ப்பும் இல்லாம இந்த பிரபஞ்ச நதியில உங்களை அப்படியே சரணடைய செய்யற ஓஷோவின் பாதையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். முடிவா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சிந்தனை. வரலாறு அப்படிங்கிறது எப்பவுமே அதிகார வர்க்கத்தால் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை தானா? அப்படியென்றால் இன்னைக்கு நாம உண்மையென நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களுக்கு பின்னாடி ஒளிங்கிருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கும்? இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.